ஈரோடு இரட்டை கொலை வழக்கு தொடர்பாக 3 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஈரோடு முதிய தம்பதிகள் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 3 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். முழு விவரம். நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விளக்கேத்தி மேக்கரையான் தோட்டத்தைச் சேர்ந்த விவசாய தம்பதியினர் தோட்டத்து வீட்டில் தனியாக தங்கியிருந்த போது ராமசாமி, பாக்கியம் ஆகியோர் அடித்து படுகொலை செய்யப்பட்டனர். அவர்களுடைய நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டன. கடந்த 1ஆம் தேதி வீட்டில் இவர்கள் சடலமாக மீட்கப்பட்டிருந்த இந்த சம்பவம் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை என்பதும் நடைபெற்று வந்தது. சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஈரோடு மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. ஈரோடு மாவட்ட போலீசார் மட்டுமல்லாமல் திருப்பூர், நீலகிரி, நாமக்கல் உள்ளிட்ட அண்டை மாவட்ட போலீசாரும் இந்த விசாரணையில் பங்கெடுத்தார்கள். ஏற்கனவே இந்த கொங்கு மண்டலத்தில் பல்லடத்தில் நடைபெற்ற கொலையினுடைய அதே பாணியில் இந்த கொலையும் நடந்திருந்ததால் அந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரிகளும் இந்த சம்பவத்தில் விசாரணையை துரிதப்படுத்தியிருந்தார்கள். இந்த நிலை அதே போல ஈரோடு மாவட்ட எஸ்பி மற்றும் திருப்பூர் எஸ்பி, கோவை சரக டிஐஜி ஆகியோரும் சிவகிரியில் முகாமிட்டு விசாரணையை துரிதப்படுத்தி வந்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் தான் இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு 3 பேர் பிடிபட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக அரச்சலூர் பகுதியைச் சேர்ந்த 3 பேரை பிடித்து தற்பொழுது போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கோபி அருகே இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் வைத்து 3 பேரிடமும் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் அவர்களிடம் இருந்து சென்னிமலை பகுதியில் நகைக்கடையில் அடகு வைத்திருந்த அந்த நகைகளும் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த விசாரணைக்கு பிறகு அவர்கள் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கேட்டபோது இந்த சம்பவம் தொடர்பாக குற்றவாளிகளை நெருங்கிவிட்டதாகவும் தொடர்ந்து விசாரணை என்பது 10 மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். விசாரணையின் முடிவில் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த இரட்டை கொலை சம்பவத்தில் தற்பொழுது கொலையாளிகள் பிடிபட்டு இருக்கிறார்கள். அவர்கள் இதே பகுதியில் மேலும் ஒரு 6-7 இடங்களில் இதே போன்று கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த விசாரணைக்கு பிறகுதான் அந்த முழுமையான தகவல்கள் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.